சீதாக்கா, சீதாக்கா, என்ன சவுண்டு தெரு வரைக்கும் வருது? ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. சந்தோஷமா என் மாமனை நினைச்சு ஒரு பாட்டு கூட படவிட மாட்டாங்க. யார் அது? சீதாக்கா, நான் தான் சின்ன பொண்ணு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. என்ன விஷயம் என்ன? சொல்லு சீதாக்கா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்கிட்டலாம் சொல்ல மாட்டியா? யார் அது? சின்ன பொண்ணா? வா சின்ன பொண்ணு. 2 3 நாள் ஆளையே காணோம். உன் நாத்தனார்லாம் வந்திருந்தாங்க போல. விருந்தெல்லாம் நல்லா வச்சு கவனிச்சு அனுப்பிட்டியா? அட ஏங்கா அந்த கொடுமையெல்லாம் கேட்குற? சரி, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன கேட்குற? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையாக்கா? என்ன சந்தோஷமா இருக்க? சொல்லுக்கா, சொல்லுக்கா. சொல்லலைன்னா விடமாட்டா போலயே சின்ன பொண்ணு. மாமா வெளியூருக்கு வேலைக்கு போய் 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில தான் ஃபோன் போட்டு நான் வரேம்மா சமைச்சு வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அதான் மாமா பார்த்து 1 வாரம் ஆயிடுச்சா இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்களா, அதான் ஒரே சந்தோஷமா இருக்கு சின்ன பொண்ணு. அப்படி போடு. அதான் என்னடா, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியேன்னு நினச்சிதான் கேட்டேங்க்கா. சரி, மாமா வரேன்னு சொன்னாங்களே, அப்படி என்ன சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? அதுவா சின்ன பொண்ணு, காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் மாமாக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி வச்சு சாதத்தையும் வடிச்சிட்டேன். சுட சுட எல்லாம் சுட சுட இருக்கு. மாமா வந்த உடனே சாப்பாடை போடுறதா வேலை எனக்கு. என்ன சீதா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? என் மகன் வர நேரமாச்சு. இது யாரு? சின்ன பொண்ணா? வாமா சின்ன பொண்ணு. காலையிலேயே வந்துட்டா. ஒரு வேளை வீட்டில் செய்ய விட மாட்டா. மேயிற மாட நக்கன மாடு கெடுத்தது போல. என்ன அத்தம்மா, வாய்க்குள்ளேயே முணுமுணுக்குறீங்களே. மூஞ்சி சந்தோஷமா இருக்குது, ஆனா மனசுக்குள்ள வேற மாதிரி நினைக்கிறது போல எனக்கு தெரியுதே. அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. 2 நாளா உன்னை இந்த வீட்டு பக்கமே ஆளை காணமே, இன்னைக்கு வந்துட்டியே, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் சின்ன பொண்ணு. அத்தாடி, இன்னும் கொஞ்ச நேரம் எனக்குள்ள நின்னோம்னா நம்ம மூஞ்சிய பார்த்தே மனசுல என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிருப்பா போலயே. பொல்லாதவளா இருப்பா போலயே. ஓடிடுடி லட்சுமி. ஏக்கா, உன் மாமியால பாத்தியா? இன்னமும் நான் எதுவும் கேள்வி கேட்டுருவேனா என்னமோன்னு ரூம்குள்ள ஓடியே பேச்சு பாரு. என் மாமியார் அடக்கிறதுக்கு நீதாண்டி சரியான ஆளு. சரி சரிக்கா, பேசிக்கிட்டேவும் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருங்க. அப்படி என்ன விஷயம் சின்ன பொண்ணு? காலையிலேயே சொல்றதுக்கு ஓடியாந்திருக்க. என்ன விஷயம் சின்ன பொண்ணு சொல்லு. அக்கா, சீதாக்கா, வீட்டுல இருக்கீங்களா அக்கா? சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடுறாங்களா? ஒவ்வொரு ஆளா வந்து என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. சீதாக்கா, யாரோ கூப்பிடுறது போல இருக்குக்கா. யாரது? சுமதியா ஆனந்தியுமா? வாங்கம்மா, வாங்க வாங்க. வாக்கா சுமதிக்கா, எப்படி இருக்கீங்க? பார்த்து 2 3 நாள் ஆயிடுச்சு. ஆ, நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நாத்தனார்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? நல்லா இருக்கேன் சுமதிக்கா. சுனாமி எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. என்னடி சொல்றா சின்ன பொண்ணு? நாத்தனார் வந்துட்டு போயிடுச்சான்னு சொல்லி கேட்டா சுனாமி வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றா சின்ன பொண்ணு. ஆனந்திக்கா, உள்ளதை தானே சொல்றேன். ஆனந்தி, அவ நாத்தனாருக்கு தான் பேரு சுனாமின்னு வச்சிருக்கா. சுனாமி வந்தா ஒண்ணு விடாம அம்பட்டியும் வாரிட்டு போறது போல இவ நாத்தனார் இவ வீட்டுக்கு வந்தா அரிசி பருப்பு பணம் அப்படின்னு எல்லாத்தையும் வாரிட்டு போயிருவாளாம். அதனாலதான் அவ நாத்தனாருக்கு சுனாமின்னு இவ பேரு வச்சிருக்கா. அவ நாத்தனாருக்கு பேரு சரியாத்தான் வச்சிருக்கா. சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன்க்கா. பேசிக்கிட்டு இருந்தே நேரமாகிட்டே இருக்கும். நம்மளும் ரெடி ஆகணும் இல்லையா? என்ன ஆனந்தி சொல்ற? எங்க ரெடி ஆகணும்? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. அக்கா அக்கா, அவங்க சொல்றதை விட நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தான் முதல்ல சொல்லுவேன். நான் சொல்றதை கேளுங்க அக்கா. சின்ன பொண்ணு, அக்கா குழம்பு அடுப்புல போட்டு வந்தேன். டக்குன்னு நான் விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் சின்ன பொண்ணு. ஏன்னா குழம்பு அடி பிடிச்சிரும், அப்புறம் என் வீட்டுக்கார என்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு. ஆனந்திக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்டயும் நான் சொல்லணும்னு தான் கிளம்புனேன். ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பார்க்க வரலான்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ஒரே இடத்துல ஒரே தான் சொல்லிடுறேன். என்னால் பொண்ணிக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே தெரிய முடியாதுக்கா. நான் ஒவ்வொரு பக்கமாக சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சேன்னா என் மாமியார் கிழவி வெள்ளக்க மாற்ற எடுத்துக்கிட்டே என்னை அடிக்க துரத்தும் பார்த்துக்குங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்னைய காப்பாற்றணும். அது தேவையா உங்களுக்கு? நான் சொல்ல வந்ததா சொல்லிடுறேன்க்கா. யாத்தாடி, இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சொல்லுடி அத்தா, என்னான்னு. இப்போ தேர்தல் வருதுல்லக்கா. இந்த தேர்தலுக்கு நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் நிற்கிற தலைவர் வராராம். அந்த தலைவருக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும்னு வீராணை வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுலேயும் ஆராத்தி எடுக்கிற அந்த 4 பேருக்கு தலைக்கு 1000 ரூபாய் தராங்களாங்க்கா. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? ஆராத்தி எடுக்கிறதுக்கு 1000 ரூபாயா?
ஆமா சீதாக்கா, வீராணை வந்து சொல்லிட்டு போனாங்க. அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போலான்னு ஓடியாந்தேன்க்கா. அடி சின்ன பொண்ணு, இந்த விஷயமா தாண்டி நானும் வந்தேன். எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல காளி அண்ணன் இருக்காருல்ல, காளி அண்ணன், அந்த அண்ணன் காலையிலேயே வந்து இந்த மாதிரி கட்சியில இருந்து ஒரு தலைவர் வராரு, அவருக்கு ஆராத்தி எடுத்து அவரை பெருமைப்படுத்தணும், அதனால ஆராத்தி எடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும், தலைக்கு 1000 ரூபாய் தர்றேன், கூட்டிட்டு வரையாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்ன ஆனந்தி சொல்ற? காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாங்களா? சும்மா ஆராத்தி எடுத்துட்டு வெறுங்கையில அனுப்பிட போறாங்க, அதான் கேக்குறேன். சீதாக்கா, நேற்று என் மகளை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன்க்கா. ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு அண்ணன் வந்தாங்க. இந்த மாதிரி கட்சி தலைவர் வராரு, இங்கிட்டு கூட்டிதாம்மா போறாரு, இந்த கொடியை பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்னேன்னா உனக்கு 500 ரூபா தரேம்மா அப்படின்டாருக்கா. ஏண்டி ஒத்தையிலையா கொடியை பிடிச்சிட்டு நின்ன? சீதாக்கா, விவரம் தெரியாத ஆளா இருக்கியேக்கா, ஒத்தையில யாராவது கொடியை பிடிச்சிட்டு நிற்பாங்களா? சீதாக்கா, நான் ஒன்றும் தனியாக நிற்கல, ஒரு 100-150 பேருக்கு மேலேயே நின்றுருந்தாங்கக்கா. சரி பிள்ளை வர லேட் ஆகுமே, ஒரு 10 நிமிஷம் தானே நின்னா 500 ரூபா தரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடியை வாங்கிட்டு நின்னேங்க்கா. அவங்க சொன்னது போலயேவும் தலைவர் வந்துட்டு அப்படி போன உடனே 500 ரூபாய கையில் கொடுத்துட்டாங்கக்கா. அதுக்கப்புறமா ஸ்கூலும் விட்டுருச்சுக்கா. என் பொண்ணு வந்துட்டா, அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. அப்படியாடி சுமதி, எனக்கு இவ்வளவு நாளா இது தெரியாதேம்மா, அதான் நான் கேட்டேன். அது சரிதான், 2 பேருமே ஆராத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, 2 தலைவரும் ஒரே நேரத்துல வந்துட்டா நம்ம போய் எப்படி ஆராத்தி எடுக்க முடியும்? ஆமாக்கா, இதை நான் யோசிக்கலையே. ஆனந்திக்கா, உங்க ஏரியாவுக்கு தலைவர் எத்தனை மணிக்கு வருவாரு, எத்தனை மணிக்கு ஆராத்தி எடுக்கணும்னு காளியண்ணன் சொன்னாங்க? அதுவாடி சின்ன பொண்ணு, ஒரு 4-4:30 ஆகும் சொன்னாங்க சின்ன பொண்ணு. அப்பாடி, இப்போதான் எனக்கு உசுறு வந்தது போல இருக்கு. என்கிட்ட வீராணன் சொன்னாங்க ஒரு 12 மணிக்கெல்லாம் தலைவர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் வந்து அந்த தலைவருக்கு ஆராத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் தெருவுக்கு வந்து உங்கள் ஏரியாவுக்கு வர தலைவருக்கும் ஆராத்தி எடுத்துருவோம். 2 பேருக்கு ஆராத்தி எடுத்தோம்னா 2000 ரூபா கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும். சின்ன பொண்ணு, நீ சொல்றதான் சரி, நான் ரெடி, நீங்க ரெடியா? அக்கா நான் ரெடி, நீங்க ரெடியா? ஆனந்தி, ஆரத்தி எடுக்க நான் ரெடி, எல்லாரும் ரெடிதான், வாங்க போலாம். எல்லாரும் சேர்ந்து எங்க போய் குமாலம் போடணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் மகன் அன்னைக்கு வருவான், ஒழுங்கா வீட்டுல இரு சொல்லிவிட்டேன். ஏக்கா, இந்தா வந்துட்டாளா உன் மாமியார், இன்னும் உருப்பிட்டாப்புல தான். சரிக்கா, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகிறேன். மாமாவுக்கு ஃபோனை போட்டு சொல்லு, இல்லை சீக்கிரம் வந்துட்டாருனா சாப்பாடை கொடுத்துட்டு சடக்குன்னு வந்து சேருக்கா, நான் வீட்டுக்கு போகிறேன்க்கா. சீதாக்கா, நாங்களும் கிளம்புறோம், எப்படியாவது உன் மாமியாரை சமாளிச்சுட்டு சடக்குன்னு வந்து சேருக்கா. 2000 ரூபாக்கா, சும்மாவா? சரிடி, நீங்க போங்க, இப்ப மாமா வந்துடுவாரு, மாமா வரவும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு மாமாட்ட சொல்லிட்டு நான் வந்துடுறேன். சரி வாங்க ஆனந்திக்கா, குமரிக்கா, வாங்க நம்ம போவோம். என்ன சீதாக்கா, வந்துட்டா போல, மாமாட்ட ஒரு வழியா சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாடி ஆனந்தி, மாமா ஊர்ல இருந்து வந்த உடனே சட்டுன்னு போய் குளிச்சுட்டு வாங்க மாமா, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு மீன் பொரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பாடு எல்லாம் சுட சுட இருக்கு, சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா குளிச்சுட்டு வரவும் சாப்பாடை போட்டு கொடுத்துக்கிட்டேவும் நைஸா பேசி, மாமா இந்த மாதிரி சின்ன பொண்ணும் ஆனந்தியும் இந்த மாதிரி ஆரத்தி எடுக்க போனா 1000 ரூபாய் தர்றாங்களா மாமா, போயிட்டு வரவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பேசி கேட்டனா, மாமாவும் மீன் குழம்பு சாப்பிட்ற மும்மரத்துல சரி போயிட்டு சீக்கிரம் வந்துரு, அம்மா திட்டுவாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிடாத அப்படின்னு சொன்னாங்களா. சொன்ன உடனே தாண்டி தாமசம், அப்படியே மாமா சாப்பிட்டு முடிக்கும் சட சடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓடியே வந்துட்டேன்டி. நல்ல வேலைக்குக்கா, நீ வருவியோ வரமாட்டியோன்னு நானும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். மாமா உன்னைய போக சொன்னதே பெருசுக்கா, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம்க்கா, நீ கவலைப்படாத. சரிடி சின்ன பொண்ணு, மணி 12 ஆயிடுச்சு, எப்ப தலைவர் வருவாராம் பாரு, போன் போடலன்னா கேட்டு சொல்லு. சரிங்கக்கா, இந்த கேட்குறேன். ஏக்கா, இந்த வந்துட்டாங்க போலக்கா, சவுண்டு கேட்குதுக்கா. இருங்கக்கா, நம்ம எல்லாத்துக்கும் நான் ஆராட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு ஓடியாந்துறேன்க்கா. சரிடி சின்ன பொண்ணு, பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் எடுத்துட்டு வா, பிறகு காசு தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க லேட் ஆயிடுச்சுன்னா. அக்கா, இந்த கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க ஆளுக்கு ஒன்று அப்படிங்க. ஏக்கா, எல்லாரும் சூடத்தான் அணைய விடாம பாத்துக்குங்க, தலைவர் இப்ப வந்துருவாரு. சரி சின்ன பொண்ணு, அணைய விடாம பாத்துக்கிறோம். சரி சரி.
யாரடி? 2 பேர் வந்திருக்காங்க. இதுல தலைவர் யாருன்னு தெரியலையேடி சின்ன பொண்ணு. ஏ சீதாக்கா, உனக்கு பார்த்த உடனே தெரியலையா? நல்ல தலைவர், நல்ல பைஜாம்லாம் போட்டு சூப்பரா வந்திருக்காரு. பக்கத்துல நிக்கிற அடியாளுக்கா, நல்லா உடம்ப பார்த்தாலே தெரியலையா உனக்கு? அடி சின்ன பொண்ணு, இந்த சீதா காக்கு என்ன தெரியும்? ஆரத்தி சுத்திட்டு சடக்குன்னு காசை வாங்குறதுக்கு வழியை பாரு, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆனந்திக்கா, நீங்க சொல்றது சரிதான். சின்ன பொண்ணு ஆகட்டும். தாய்க்குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எனக்கு ஆராத்தி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே உங்க பொண்ணான ஒட்டை இந்த தலைவருக்கே போட்டுருங்க. சரிங்க தலைவரே, நாங்க எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், கவலைப்படாதீங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வீரா, நேரம் ஆயிடுச்சு, நம்ம பக்கத்து ஊருக்கு வேற போகணும். சீக்கிரம் வாப்பா. தலைவரே இந்த போங்க, பின்னாடியே வந்துடுறேன் தலைவரே. அண்ணே, என்ன தலைவர் பின்னாடியே ஓட பாக்குறீங்க? பேசுன காசு என்னாச்சு? சீக்கிரம் கொடுங்கண்ணே. சின்ன பொண்ணு, காசு கொடுக்கலனா இந்த அண்ணனை நீ சும்மா விட்டுருவியா? இந்தாம்மா சின்ன பொண்ணு, காசு வாங்கிக்கோ. கொண்டாங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சின்ன பொண்ணு, தலைவர் பக்கத்து ஊருக்கு போகணும்னு சொன்னாரு. நான் கிளம்புறேன், பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு, பேசினபடியே 1000 ரூபாய் வாங்கி கொடுத்த சின்ன பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, அந்த தெருவுலையும் வந்துருவாரு தலைவர். சீக்கிரமா அங்கேயும் போய் ஆராத்தி எடுத்துருவோம். சரி வாங்கக்கா, சீக்கிரம் போவோம். ஏக்கா, மணி 4 ஆயிடுச்சுக்கா. வெயில் பாருக்கா எப்படி அடிக்குதுன்னு. இந்த ஜனங்களை பாருங்க, தலைவருக்காண்டி வெயில கூட பொருட்படுத்தாம எல்லாரும் எப்படி காத்து கிடக்காங்கன்னு. ஆனந்திக்கா, உனக்கு என்ன, பிசாம நில்லு. தலைவர் இப்ப வந்துருவாரு, சடக்குன்னு ஆராத்தி எடுத்துட்டு காசை வாங்கிட்டு ஓடிடணும். ஏக்கா, தலைவர் வந்துட்டாருக்கா, ஆராத்தி எடுக்க ரெடியா இருங்கக்கா. ஏக்கா ஏக்கா, தலைவர் வந்துட்டாரு, ஆராத்தியை சுத்துங்கக்கா சுத்துங்கக்கா, அப்பதான் காசு கிடைக்கும். இங்கு வந்து நிற்கும் பொது ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் என் உடன் பிறகா சகோதர சகோதரிகள். உங்களை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணான ஓட்டை எனக்கே போட்டுருங்க. சரிங்க தலைவரே, எங்க ஓட்டு உங்களுக்கு தான். அண்ணே காளியனே, எப்பனே காசை கொடுப்ப? சீக்கிரம் கொடுனே. இந்த கொடுத்துறேன் தங்கச்சி. அடி சுமதி, காசு வாங்கணும் எங்கடி போன? அட போக்கா, வெயிலில் நின்று ஒரே தண்ணி தாகமா எடுத்துருச்சு, அதான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்க்கா. இந்தாம்மா தங்கச்சி, காசை மொத்தமாக தரேன், நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிங்கண்ணே, நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம். ஏக்கா பாருக்கா, இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம எல்லாரும் 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோம் பாருங்க. எல்லா நாளும் இப்படி சம்பாரிச்சா எப்படி இருக்கும்? சின்ன பொண்ணு, நீ கூப்பிட்டேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இப்படி உழைக்காம சம்பாதிக்கிற எந்த காசும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது சின்ன பொண்ணு. மக்களே, நான் சொல்றது சரிதானா? சரியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நான் மனசார ஒன்று சொல்றேன் மக்களே, யார் வந்து காசு கொடுத்தாலும் நான் ஓட்டுக்கு காசை வாங்கிக்குவேன். ஆனா என் மனசுக்கு திருப்தியா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் என் மனசார நான் ஓட்டு போடுவேன். மக்களே, நீங்களும் அப்படித்தானே? ஆனந்தி அக்கா, நீ என் மனசுல இருக்கிறதா அப்படியே சொல்லிட்ட. நானும் அப்படித்தாக்கா, என் மனசுக்கு யாரு சரின்னு படுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க்கா. என் ஓட்டு என் உரிமைக்கா. வீடியோ பார்க்கும் மக்களே, நாங்க செய்யறது சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரு மனசையும் புண்படுத்தும் நோக்கத்தோட எடுத்ததில்ல மக்களே. சீதாக்கா, வாங்க, வாங்கின காசுல நல்லா சுட சுட பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீடு போய் சேருவோங்க்கா. இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவா எடுத்தாச்சு. இப்படி எடுத்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.